Welcome back to Urban Connect, Vishwanath. So we are so happy to have you once again with us. ஆர்கிடெக்டோட மைண்டை வந்து தொடர்ந்து அர்பன் கனெக்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ரீசனே வந்து ஹவு தட் ஐடியா இட்ஸ் ஆல் ஒரிஜினேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ டுடே வி வாண்ட் டு டாக் அபவுட் அஃபோர்டபிலிட்டி ஹவுசிங் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன். So how do you see this intersection with affordability and sustainability? Affordability and sustainabilityன்ற ஒரு ரெண்டு போல்ஸாக தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய ஹவுசிங் அப்படின்றது வந்து சஸ்டைனபுளாக இருக்குமா, இல்லை சீப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம தொட்டு கட்டடங்கள் கட்டும் இது எல்லாமே லோக்கலாக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வச்சு தான் கட்டிகிட்ருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி, ஹிஸ்ட்ரி வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போதும் சரி, இப்போவும் சரி, லோக்கலாக இருக்கிற அவைலபிளான மெட்டீரியல்ஸுமே சஸ்டைனபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது வந்து காஸ்ட் வைஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அஃபோர்டபிலிட்டி அப்படின்றது வந்து இப்போ கமர்ஷியலைசேஷன் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா, சீப்பாக இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் சஸ்டைனபிலிட்டி ஃபேக்டர் லூஸ் பண்ணுது. ஸோ அதனால் அந்த காஸ்ட் வந்து சில நேரங்களில் அதிகமாகிற ஒரு சூழல் ஏற்படுது. பட் ஆனால் ஒரு கான்ஷியஸான ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அஃபோர்டபுளாகவும் பண்ணலாம், சஸ்டைனபுளாகவும் பண்ணலாம். உங்கள் பர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த காம்பினேஷன் ஹவு இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் லைக் சென்னை ஆர் கோயம்புத்தூர் ஆர் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கூட இந்த காம்பினேஷன் சஸ்டைனபிலிட்டி அண்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங்கோட காம்பினேஷன் ஹவு இட் இஸ் கோயிங் டு ரீஷேப் திஸ் அர்பன் டெவலப்மெண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? ரைட் ஃப்ரம் ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். கிரிட்டிக்கல் ரீஜனலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் வந்து நம்ம ரைட் ஃப்ரம் மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட், ரிசோர்ஸஸ் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம சர்வீசஸ் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து டீசென்ட்ரலைஸ்டாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ பேசிக்லி உங்களுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய சைட் இருக்குது அப்படின்னா, அந்த சைட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஆர் அட் மேக்ஸ் 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸ் சூஸ் பண்ணுறது தான் கிரிட்டிக்கல் ரீஜனலிசம் அப்படின்னு சொல்கிறோம். கிரிட்டிக்கல் ரீஜனலிசம், ஆமாம், கிரிட்டிக்கல் ரீஜனலிசம். அதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம கட்ட வேண்டிய சைட்டில் லோக்கலாக அவைலபிளாக இருக்க கிராஃப்ட்மென்னாக இருக்கட்டும், லேபர்ஸாக இருக்கட்டும், டைல் லேயிங், கிளாஸ் பர்சன், போத் லேபர் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இந்த 10 கிலோமீட்டர் ரேடியஸ், 5 கிலோமீட்டர்ஸ் டு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே இருக்கிற சூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் இந்த கிரிட்டிக்கல் ரீஜனலிசம். வென் லாங்கர் டேர்மில் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிரிட்டிக்கல் ரீஜனலிசம் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையே எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து சூளையில் ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் டிப்போ இருக்குது அப்படின்னா, அதையே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி டீசென்ட்ரலைஸ் பண்ணி டுவர்ட்ஸ் த பெரிஃபரி ஆஃப் த சிட்டி நம்ம புஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது டீசென்ட்ரலைஸ்டாக பார்க்கலாம். ஸோ தட் ஆக்சஸ் டு மெட்டீரியல்ஸ் இஸ் நாட் ஓன்லி சென்ட்ரலைஸ்டு டு சூளையாக இருக்கட்டும், இல்லை பூந்தமல்லியாக இருக்கட்டும், இல்லை மதுரவாயிலாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஆக்சஸை ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ ஆக்சஸ் டு மெட்டீரியல்ஸ் இஸ் ஆல்சோ அ கிரிட்டிக்கல் திங் ஃபார் people using the materials. So basically what you're trying to say is அந்த கார்பன் ஃபுட்பிரிண்ட் கம்மி பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்பும் ஒரு சஸ்டைனபிள் ஃபேக்டரில் எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக. ஸோ வி வாண்ட் சம்திங் வி டெவலப். இன்ஃபேக்ட் ஐம் சேயிங் நம்ம வந்து கொஞ்சம் அவுட்டரில் போயிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப் பண்ணுன்ற போகிற அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸோட அவைலபிலிட்டி சீப்புன்றது ஒன்று இருந்தால் கூட அட் த சேம் டைம் த காஸ்ட் that is actually a massive for any projects that we take up to. So ஸ்பெசிஃபிக்காக இந்த காஸ்ட் ஃபேக்டர் வந்து எப்படி ஒரு ப்ராஜெக்டில் ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வருது? ஸோ 2 சினாரியோஸ் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம. எந்த மாதிரி சினாரியோஸ் அப்படின்னா, ஒன்று வந்து ப்ராப்பராக அர்பன் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு பிளாட்டட் டெவலப்மெண்ட் பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து பெரிய அர்பன் இல்லைன்னா ரூரல் செட்டில்மெண்ட்ஸை ஒன்று பார்த்துக்கலாம். இப்போ ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் வாசஸ் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அர்பன் செட்டில்மெண்ட்ஸில் லேண்ட் பாக்கெட்ஸ் எல்லாமே ஸ்மாலராக இருக்கும். ஸோ அதுலேருந்து லேண்ட்லேருந்து டிரைவ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ வி சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் அவுட் சைட், ரைட் ஃப்ரம் பிரிக்ஸாக இருக்கட்டும், சிமெண்ட், மார்டர், எனிதிங், சிமெண்ட், ஸ்டீல், எனிதிங். அது வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லார்ஜர் லேண்ட் பாக்கெட்ஸில் இஃப் வி ஆர் கோயிங் ஃபார் ரூரல் செட்டில்மெண்ட்ஸ், இஃப் வி ஆர் ஹேவிங் அ லார்ஜர் லேண்ட் பாக்கெட் அண்ட் இஃப் வி ஆர் டெவலப்பிங் இன் ரூரல் செட்டில்மெண்ட், நம்ம லேண்ட்லேருந்தே மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கலாம். ரைட் ஃப்ரம் பிளாக்ஸ், அதாவது நம்ம பிரிக்ஸே சைட்லேருந்து earthen bricks மாதிரியே சைட்லேயே காஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி.
ஸோ அந்த மாதிரி சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அதையும் ஒரு கன்சிடரேஷனாக கொண்டு வரலாம். ஸோ இந்த 2 சினாரியோ அப்படின்றது வந்து இப்போ அர்பன் சினாரியோஸ் அப்படின்றது டீசென்ட்ரலைஸ் மெட்டீரியல் ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு கொண்டு வரலாம். ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸோ ஆஸ் ஆர்கிடெக்ட்ஸ் நாங்கள் வந்து மோர் அண்ட் மோர் என்ன மெட்டீரியல் உங்கள் சைட்லேருந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிலேயே பார்த்துட்ருக்கோம். பிரிக்ஸாக இருக்கட்டும், சைட்லேயே காஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த எர்த் வச்சே எர்த் மார்ட்டர் ரெடி பண்ணலாம், எர்த் பிளாஸ்டர்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஃபவுண்டேஷனுமே இருக்கிற மெட்டீரியல்ஸ், ஸ்டோன் ஃபவுண்டேஷன்ஸ், ரேண்டம் ரபிள் மேசன்ரி ஸ்டோன் ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரூரல் செட்டில்மெண்ட்ஸில் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ 2 சினாரியோஸ் அப்படின்றது வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு திங். ஸோ சிட்டிக்கு வெளியில் இருக்கிறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நான் வந்து ராஜஸ்தான்லேருந்து மார்பிள் கொண்டு வரேன், டஸ் நாட் மேக் சென்ஸ். ஓகே ஓகே ஏஸ்தட்டிக் சென்ஸில் இல்லை ஃபங்க்ஷனல் சென்ஸில் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் அது கொஞ்சம் கான்ஷியஸாக யூஸ் பண்ணலாமே. இப்போ நீங்கள் யூஸ்வலாகவே நம்ம வந்து ஒரு லேமன் பர்ஸ்பெக்டிவில் கேட்குறேன், இந்த சஸ்டெயினபிலிட்டி இல்லாட்டினா வந்து ஈகோ இல்லாட்டினா வந்து க்ரீன் அப்படின்னு சொன்னாலே காஸ்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ்டாக தான் இருக்கணும். மேபி அண்ட் காமனர் ஃபீல்ஸ் இட்ஸ் another மெத்தட் டு இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆர் இட்ஸ் another மெத்தட் டு இன்க்ரீஸ் யுவர் காஸ்ட் ஆஃப் சர்வீஸ். ஐம் நாட் புட்டிங் இட் அவுட் ஆன் த ஆர்கிடெக்ட். மேபி இதை வந்து இந்த ஸ்டிக்மாவை வந்து ஹவு டு யூ டேக் இட் அவுட் ஆஃப் ஒரு 2 years முன்னாடி நீங்கள் எனக்கு இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா நானுமே அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இஃப் ஐ எம் பிராண்டிங் இட் ஆர் மார்க்கெட்டிங் மை ப்ராஜெக்ட்ஸ் அஸ் சஸ்டைனபிள் ஆர் க்ரீன், எனக்கு நிறையா காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியில் தான் நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன். பட் மை என்டையர் தாட் ப்ராசஸ் சேஞ்ச்டு பிகாஸ் ஐ நோ வாட் ஐ எம் கிரியேட்டிங் அண்ட் இட் ஸ்டார்டட் கில்ட் ட்ரிப்பிங் மீ. ஓ ஓகே, நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு கில்ட் ட்ரிப் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ வென் வி ஆர் ஆக்சுவலி நாட் டூயிங் இட் அண்ட் தென் இட் ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் கிம்மிக் மாதிரி ஆகிற மாதிரி ஒரு செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்றது பார்க்கலாம். பட் ஆன் த ஹோல் wherever there is more demand is where the cost will also can come down. ஸோ அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலி அவைலபிள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போ சஸ்டைனபிளாகவும் வந்துட்டுருக்கு. பட் 30% available materials, readily available materials are sustainable அப்படின்னு சொல்லலாம். But we have a long way to go. Wherever there is less demand, அதாவது இப்போ வந்து நம்ம ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் we've moved more to cement and steel. But before that our demand was more towards, at least for Indian subcontinent, we've been more towards earthen architecture. So நம்ம டிமாண்ட் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ whenever there is less demand, the material cost has also increased. Access to those materials has also gap has widened. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிறதுனாலேயே ஒரு கேபிட்டல் காஸ்ட் அட் த டைம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு 25% நாங்கள் இன்க்ரீஸாக தான் பார்க்குறோம். பட் ஐ திங்க் வி வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் இந்த கிரிட்டிக்கல் ரீஜனலிசம், அதுக்கப்புறம் ஹியூமன் ஸ்கேல் டிக்னிட்டி, அந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் ஆர்கிடெக்சரல் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஐ திங்க் we will be moving towards இந்த சஸ்டைனபிள் கான்செப்ட்ஸுமே ஒரு நார்மலைஸ்டு ரேட்ஸுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் டு பே த டெவில்ஸ் அட்வொகேட், இப்போ வந்து earthen materials ஆர் ஸ்கேர்ஸ் ஆர் வி ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் தோஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னு ஒரு பெரிய மித்துன்னு சொல்லலாம். மித்துன்னு இல்லை, ஐ எம் சேயிங் இட் இஸ் வி ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் த நேச்சுரல் ரிசோர்ஸ். பட் ஆன் த கான்ட்ரரி, river sands are not available. Yes. The benefits of using river sand into construction, it's far better than the M sands that we are currently using. Yes. அதே மாதிரி ஹாலோ பிரிக்ஸுக்கும் நார்மல் பிரிக்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. பட் நீங்கள் நார்மலாக அவைலபிலிட்டி இல்லை, ஸ்கேர்சிட்டி இருக்குது, ப்ராப்ளி லேபரோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கிறதுனால தான் வி ஆர் ஏபிள் டு ஜஸ்டிஃபைன்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. வி ஆர் ஏபிள் டு ஜஸ்டிஃபை இட்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர்கிடெக்ட் ஷுட் பி ஏபிள் டு டெல் த கன்சியூமர் ஆர் ஷுட் பி ஏபிள் டு டெல் இஸ் கிளைண்ட், ஸோ திஸ் இஸ் திஸ் அண்ட் திஸ் இஸ் திஸ். ஸோ how is that you are playing that fine tone there? You are very right. It's a very very fine line, ரொம்ப thin line. இந்த சைடு விழுந்தா we will lose the project. இந்த சைடு விழுந்தா the cost will go high. So this is a very fine line. As architects, we take every site as a subjective piece. Not two sites, two plots are same. It cannot be addressed with the same mentality or cannot be addressed with the same perspective. So it starts from that mentality as an architect.
நான் வந்து இப்போ ஒரு சைட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த சைட்டில் எனக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது ஐ ஹேவ் டு லிஸ்ட் இட் டவுன். If there are no natural element possibilities, even for materials that are not naturally driven or naturally manufactured, for example wooden window versus UPVC windows எடுத்துக்கோங்களேன். wooden windows வந்து நம்ம வந்து it is from a natural resource and after deforestation, which is not a healthy habit. So யூபிவிசியும் நம்ம காஸ்ட் அதிகமாயிருமோ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்குமே ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் இருக்குது, என்விரான்மெண்டல் வேல்யூஸ். யூபிவிசி விண்டோஸ்லேயுமே இஃப் இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபையிங் தோஸ் வேல்யூஸ் இட் வில் பி எக்ஸ்ப்ளாய்டிங். ஸோ நம்ம காஸ்ட் கம்மி பண்ணுறோம் அப்படின்ற இதில் வந்து நம்ம வந்து அந்த வேல்யூஸை வந்து சாக்ரிஃபைஸோ இது பண்ணிடக்கூடாது. என்ன கேட்டீங்க அப்படின்னா ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் ஒரு சைட்டுக்கு உண்டான பொட்டென்ஷியலை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிடணும். ஒரு சைட்டில் ஃபுல்லாக நேச்சுரல் மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணவும் முடியாது, இன்னொரு சைட்டில் ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல்ஸ். இட் ஹேஸ் டு பி அ ஹைப்ரிட் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் வாட் இஸ் த வைஸ் சாய்ஸ் தட் ஐ எம் மேக்கிங் பேஸ்ட் ஆன் த சைட் பொட்டென்ஷியல் தட் ஐ ஹேவ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டிவ் மென்டாலிட்டி கன்ஃபார்மாக எல்லா ஆர்கிடெக்ட்ஸ்க்கும் இருக்கணும். அது போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு இஸ் த ரைட் வே டு அட்ரஸ் தட் ஃபைன் லைன். அண்ட் வி ஷுட் ஆல்சோ பி இன் அ பொசிஷன் டு டெல் த கிளையண்ட் தட் திஸ் இஸ் வாட் இஸ் பாசிபிள் இன் திஸ் சைட், திஸ் இஸ் வாட் இஸ் குட் இன் திஸ் சைட் அப்படின்ற ஒரு பொசிஷனில் we'll have to be the lighthouse for the client. So specific climate and context of Chennai இருக்குது. யார் இப்போ இருக்க தமிழ்நாட்டினா இங்கே வச்சுங்களேன், and there's been a lot of change over it. Yeah. And the heat signature now that we are going through is remarkable. So relevant sustainable design strategies and sort of what your architects are taking forward. So சென்னை ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த கிளைமேட்டிக் ஜோனில் ஃபாலோ ஆகுது அப்படின்னா ஹாட் அண்ட் ஹியூமிட் அப்படின்ற கிளைமேட்டில் ஃபாலோ ஆகுது. ஒரு 5 years பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை யூஸ் டு பி வார்ம் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் தான். ஸோ வி ஆர் ஆன் த கோஸ்ட், ஈஸ்டர்ன் சைடு இஸ் ஃபுல் ஆஃப் கோஸ்ட். சென்னை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது we were in warm and humid, but we've crossed that 1.5 degrees Celsius and we've shifted to hot and humid climate. Unlike Delhi, Bangalore, Hyderabad, Chennai is on the coast and Chennai is mostly facing heat because relative humidity ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றனால and suffocation இந்த 3 cities-ஓட ஜாஸ்தியாக இருக்கும். நியரஸ்ட் கம்பேரிசன், ரிலேட்டிவ் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லலாம் சென்னை அண்ட் மும்பை அப்படின்னு கம்பேர் பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிசைன் ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம விண்ட் அனாலிசிஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டே விண்ட் அனாலிசிஸ் பண்ணணும். தட்ஸ் வேர் டெக்னாலஜி இஸ் ஆல்சோ கம்மிங் இன். we develop modules, we undergo simulations, we see எந்த இடத்துல ஷேடிங் டிவைஸ் தேவையான இடத்துல மட்டும் சன்ஷேட் கொடுத்துக்கலாம், தேவை இல்லாத இடத்துல சன்ஷேட் அவாய்டே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு simulation model, all of this is available in technology at this age. You analyze sun path, you analyze wind, you analyze heat gain during day, you analyze heat gain during sunrise, you analyze heat gain during sunset and all of that. இதுக்கு ஏற்ற மாதிரி பேராமெட்ரிக்காக we can design based on what it is. ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்ட்லேருந்து விண்ட்ஸ் வரும் ஒரு காலம், இன்னொரு காலம் வந்து சவுத் வெஸ்ட்லேருந்து வரும். ஸோ அதுக்கு அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல ஓப்பனிங்ஸ் வைக்கலாம். ஒரு பில்டிங்கில் 40%க்கு மேலே ஓப்பனிங்ஸ் வைக்கக்கூடாது, 40% ஒன்லி ஃபார் ஏர் சர்க்குலேஷன். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஹீட் கெயின் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி we'll have to start designing and not have ஒரு பர்டிகுலர் மாடலே எல்லா இடத்துலையுமே ரெப்ளிகேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அது பண்ண முடியாது. ஸோ எவ்ரிதிங் இஸ் வெரி சப்ஜெக்டிவ் அண்ட் சென்னை இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் டு டிசைன் for a hot and humid climate. Chennai as it is a very populated area, very densely populated area. In fact, நாங்கள் வந்து சிஎம்டிஎன் ஜோனிங் ரெகுலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஐ சி அன் இன்ட்ரெஸ்டிங் திங் கால்டு சிபிஏ, கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா. ஸோ தேர் இஸ் நோ செட் சைட்ஸ். செட் சைட்னா அந்த ஒரு வீடுக்கும் இன்னொரு வீடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸில் வந்து செட்பேக்ஸில் வந்து அவங்க கொடுக்க முடியாது, கவர்மெண்ட்டே கொடுக்க வேணான்ற மாதிரி ஒரு விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ். பட் தேர் ஆஸ் வேரியஸ் ரீசன் வச்சுங்களேன். அதே மாதிரி ரொம்ப பாரம்பரியமாக அங்கேயே வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்க இடித்து திருப்பி அங்கேயே கட்டிக்கணுன்ற மாதிரி தான் அவங்களுக்கு தாட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் ஹவு டு யூ இன்கார்பரேட் தி சஸ்டைனபிலிட்டி? இம்பார்ட்டண்ட்டாக இந்த கண்டினியூவஸ் பில்டிங் ஏரியாவில் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் இருக்குது. எக்மோரில் மத்தாரு அசோசியேட்ஸ், மத்தாரு இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் அஹமதாபாத். இட்ஸ் அன் ஆர்கிடெக்சரல் ப்ராக்டிஸ், about 30 years old architectural practice. எக்மோரில் வந்து இந்த கண்டினியூவஸ் பில்டிங் ஏரியாலேயே they have made an example. It's a very nice example. It's all closed, fully closed. It's bound by 3
buildings on three sides. Fourth side is the entry to the building. And then you literally don't have ventilation possibilities on three sides. So what they've done is they've opened it towards the center and then to the sky. And then they've achieved sunlight and they've achieved circulation through that. So in the very interesting concepts architects can bring in, small concepts that architects can bring in, opening towards skylight can be a possibility. In terms of development அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டினியூவஸ் பில்டிங் ஏரியா அப்படின்றது ஒரு எசென்ஷியலான ஒரு இது. பிகாஸ் ஃபார் அத்தாரிட்டிஸ் லைக் சிஎம்டிஏ நம்ம வந்து இந்த செட்பேக்கை வந்து நம்ம இந்த ஓவர்லி பாப்புலேட்டட் கோரில் நம்ம இன்கார்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா they will also be pushed towards peri-urban or towards the periphery of the city, which will also increase the burden of CMDA and corporations. They will also start decentralizing their services and then extend their services until we are already doing it, but it will increase the burden of it. So we are also targeting about vertical expansion in core areas. In the city core areas like FSIs, they are trying to increase FSIs like but why is Chennai not being able to scale up till இப்போ பாம்பேலனா FSIs are more than 5-6 ன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. Mumbai is an island city. It was once an island city and then now only it has been connected to the mainland and all of that. And it's a very small pocket compared to what the development possibilities for Mumbai is. Chennaiல வந்து one side மட்டும்தான் sea. மும்பைல வந்து three sides sea and then it is only opening towards one side towards the mainland. So அப்படி வரும்போது they are very restricted with the sea itself. Chennai அப்படின்ற வரும்போது we are more expanding towards south and west. So given that possibility, we have also expanded our own limitations of boundaries. அட்மினிஸ்ட்ரேஷன் பவுண்டரிஸாக இருக்கட்டும், நம்மளோட ஜாகிரபிக்கல் பவுண்டரிஸாக இருக்கட்டும், we've expanded for until Greater Chennai Corporation. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதுனால now only we are orienting ourselves to transit oriented development and vertical expansion, where core areas like FSIs they've started increasing, but longer way to go. FSIs can be increased till 3 in main areas where transit oriented development are happening. I say metro is happening in a lot of places. Yes. இப்போ மெட்ரோ டெவலப்மெண்ட் அந்த விசினிட்டியில் பார்த்தீங்கன்னா they are trying to increase FSI. Are they keeping those sustainability in mind rather than building another concrete jungle because of it? This is where sustainability has to play a pivotal role. We should always not have sustainability as a marketing gimmick or a greenwash word or a terminology. நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா everybody has to take ownership of their own city. இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ்லேயே பார்த்துக்கோங்களேன், கோயம்புத்தூரில் வந்து 4 lanes அவினாசி டு மேட்டுப்பாளையம் 4 lane ஆகிறதுக்கு they are cutting down 1440 trees and then they are saying out of which 400 trees will be transplanted. Transplant பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த பார்க்கை கட் பண்ணிடுறாங்க, ரூட்ஸ் ஆஃப்ஷூட் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு சென்ட்ரல் கோர் மட்டும் அது எப்படி வளரும் மரம்? ஜஸ்ட் ஃபார் த பாலிசி சேக் தேர் சேயிங் டிரான்ஸ்பிளான்டிங் டஸ் நாட் ஆக்சுவலி ஃபங்க்ஷனலி தேர் டூயிங் டிரான்ஸ்பிளான்டேஷன். சஸ்டைனபிலிட்டி அப்படின்றது வந்து ஒரு வெர்டிக்கல் எக்ஸ்பான்ஷனில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி இதை வந்து ஒரு பிவிட்டல் ரோலாக வச்சுக்கணும். We should not move out of sustainability. Everybody should start taking up ownership. It's not just authorities but also people. So நீங்க கேட்ட கேள்வியில கூட I will just tweak it because it's not just the authorities, it's also the people's responsibility to always be pivoted to sustainability. If we are wanting our energy bills to come down, if we are wanting our maintenance bills to come down, it's also our responsibilities. இப்போ நம்ம டெவலப் பண்ணுற ஒரு சைட்லேயே ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதை ரீடைன் பண்ணி நம்ம கட்டலாமே. what harm it is? What harm is it going to do to you? It's only going to give you advantages. How do we retain that? How do we create beautiful spaces around that tree that is existing? How do we maintain small things only will add you சிறுதுளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சஸ்டைனபிலிட்டி இஸ் a very good synonymous word for சிறுதுளி பெருவெல்லம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்மால் டீட்டெயில்ஸ் இஃப் வி ஆட் அண்ட் தென் டூ இட் வித் கான்ஷியஸ்னஸ், I think we will be able to reach proper sustainable development அப்படின்னு எதிர்பார்ப்போம். நம்பிக்கை even in the transit oriented development. இல்லை நம்பிக்கை தான். அது இந்த டெவலப்மெண்ட்லேயும் there's a lot of people who would want to say இல்லை எனக்கு இப்படி தான் இருக்கணும், எனக்கு என்ன வேணுன்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிட்டனாலே எனக்கு தெரிஞ்ச ஆர்கிடெக்டோட பிரச்சனையும் பாதி தீர்ந்துடும், எங்களுக்கும் என்ன வேணுன்றது கரெக்டாக கிடைக்குன்ற மாதிரி தெரியுது. ஸோ see all these things is conceptually there and most places they are implementing. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட there are still
challenges and roadblocks இல்லையா, எஸ்பெஷலி when you want to scale or replicate ஒரு அஃபோர்டபிலிட்டி ஹவுசிங் கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை சஸ்டைனபிலிட்டி இன் அஃபோர்டபுள் ஹவுசிங் கான்செப்டாக இருக்கட்டும், வாட் ஆர் த ரோட் பாக்ஸ் ஆர் சேலஞ்சஸ் தட் யூ ஃபேஸ் or you have come across or you have experienced when you are scaling these models? கிரிட்டிக்கல் ரீஜனலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன். அந்த மாதிரி இன்னொரு 2 கான்செப்ட். இஃப் வி ஆர் நாட் கோயிங் லோக்கல், ஐ டோன்ட் திங்க் we will be able to scale at ease. Other thing is also human scale dignity அப்படின்னு சொல்லுவோம். Very large concrete blocks in front of a human is going to be like a நீ எல்லாம் என்னடா பெருசு அப்படின்ற மாதிரி ஹியூமன் ஸ்கேலை விட பெருசாக தான் இருக்கும். ஸோ வேர் இஸ் த டிக்னிட்டி ஃபார் humans versus buildings? How are we maintaining that dignity? So for example, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கோயில் இருக்கிற நிலங்களில் வந்து கோயில் கோபுரத்தை விட நம்ம பில்டிங்ஸ் டாலாக கட்டக்கூடாது அப்படின்னு ஹெரிட்டேஜ் நார்ம்ஸ் இருக்கு. காஞ்சிபுரம் has that limitation of 3 meters or 4 meters. Yes, so காஞ்சிபுரம்லயும் இருக்கு. Every heritage living town. Madurai also has மாடவீதியை சுத்தி there is this thing. So Mylapore also had once, but they have not stuck to it. So there are buildings that are taller than the gopuram in the temple. It meant significant value. Temple இருக்கிற இடத்துல வந்து மக்கள் கூடுற இடத்துல டெம்பிள் தான் பெருசாக இருக்கணும், அது வந்து தப்பு கிடையாது. எல்லா மக்களும் கூடுற இடத்துல காங்கிளமரேட்டாக இருக்கிறது டெம்பிளாக இருக்கலாம் அப்படி, ஆர் எனி ரிலீஜியஸ் பிளேஸ், நாட் ஜஸ்ட் டெம்பிள் பட் எனி ரிலீஜியஸ் பிளேஸ். அந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ இந்த காலத்தில் நம்ம ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் பேராமீட்டராக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வெர்டிக்கல் டெவலப்மெண்ட்டாக போகிற வேற வாய்ப்பே இல்லை அப்படின்னா கூட அதை வந்து ஒரு டிக்னிட்டியாகவே பண்ணலாமே, ஒரு டிசைனாக பண்ணலாமே. ஸோ மெயின்டைனிங் தட் human scale dignity is also a roadblock when I want to scale it to larger areas and geographies. I think Dubai is something maintaining that நினைக்கிறேன். அந்த one single stretch they are trying to 162 kilometers, it's only one standard stretch of things. Yes. Aesthetically also people like it, it's good, but it's a very interesting that you think you told that temple oda tower வந்து highest இருக்கணும். It's like திங்கிங் அபவுட் இட். இப்போ நீங்கள் சொன்னது திருப்பி நான் ஒரு தடவை யோசிச்சு பார்த்தோன்னா, நம்ம கடந்து போயிடுறோம் வாழ்க்கையில் ஈஸியாக, பட் ஆனால் அது ஒரு ஐடியாவை தான் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க, அது ஒரு காரணத்துக்காக தான் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ ரீஎம்பசைசிங் தட் கான்செப்ட் ஹியூமன் ஸ்கேல் டிக்னிட்டி அப்படின்றது வந்து ஹியூமன்ஸ்க்காக தான் பில்டிங்ஸ் இல்லையா, பில்டிங்ஸ்க்காக ஹியூமன்ஸ் கிடையாது. நைஸ். ஸோ இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஹியூமன்ஸ்க்காக தான் பில்டிங்ஸ் இல்லையா, பில்டிங்ஸ்க்காக ஹியூமன்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ அந்த டிக்னிட்டி வந்து it has to be from the architect side. Every architect when they are designing their project, அது அவங்களோட சொந்த ப்ராஜெக்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ people as clients when they are coming to us, they should be with the mindset of surrendering. Architects will definitely take care or meticulous care. You can be like a supervision because it is your house or your development that you're doing it in your site with your money, which is agreed. But architects will also do it with meticulous care and achieving whatever output or achieving maximum comfort that can be reached in that particular residence or any development that is being designed in that site. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சரண்டரிங் கெப்பாசிட்டி, அந்த சரண்டரிங் மைண்ட் செட்டோடு வரணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்றது வந்தது அப்படின்னா, அந்த வர அவுட்புட் வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவாக மட்டும்தான் இருக்குமோ இல்லையா, ஆர்கிடெக்ட்ஸோட இன்புட்ஸ் அப்படின்றது எதுவுமே இருக்காது. So that's also a roadblock to massive developments. I strongly believe any architect will not go for anything that is harmful for the nature or anything that is harmful for the humans also who's going to live in that particular development. So அப்படி இருக்கும்போது it starts from the architect. So roadblock will definitely start from the architect. Architect should also have that responsible consciousness and the mindset oda இருக்கணும். As clients also, they should also be coming up with a surrendering capacity and a mindset. And beyond that, material availability, material access, all of that can be made local. So local craftsmen are irukattum, local artisans are irukattum, local masons are irukattum, local steel benders are irukattum, everything can be sourced locally. Or if you are truly going or thinking about sustainability, there will be some helper grade la சில லேபர்ஸ் இருப்பாங்க. ஹவு கேன் யூ uplift them in their career? How can you train with your own resources and utilize them in your development? All of that is sustainable, not just particular to your site, but on a holistic level. You are also uplifting their livelihood. If you are not creating this sort of a fabric for people
while you are developing as an architect and you are moving upward in your life, they should also proportionately grow, right? புரியுது. So sustainable is not just to the buildings, but also the ecosystem that we are creating to create that building. On a closing statement, what is your vision towards this affordable and sustainable housing in Chennai and Tamil Nadu? Like I said in this entire conversation, ஒரு சைட்டையுமே சப்ஜெக்டிவாக பார்க்க ஆரம்பிக்கலாம். Even if it is going to be affordable housing for 1,000 families or 2,000 families, which is what we are aiming at for be it economically weaker section. நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டாக இருக்கட்டும், what we are now calling தமிழ்நாடு urban habitat development board, அதுவாக இருக்கட்டும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்றது ஹவுசிங் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஒரு பிபிபி மாடலில் நம்ம பார்த்துட்ருக்கோம். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு மாடலில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் த்ரூ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம். அதுவே நம்ம டிசைன் பண்ணுறது இட் கேன் பி கான்ஷியஸ்லி டிசைன்டு. திஸ் கேன் பி ஒன் பார்ட் ஆஃப் இட். இந்த ஹவுசிங் ஸ்டாக் அவைலபிலிட்டியே வந்து ஒரு 40% தான். ரெஸ்ட் ஆஃப் த 60% இஸ் நாட் டன் பை த கவர்மெண்ட், இஸ் டன் பை ப்ரைவேட் people. ப்ரைவேட் பிளேயர்ஸுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ஷியஸாக டிசைன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம், சப்ஜெக்டிவாக டிசைன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். சிமெண்ட், ஸ்டீல் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஆல்டர்னேட் யூஸ் பண்ண முடியுமோ ஆல்டர்னேட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எவ்ரி சைட் ஹேஸ் டு பி சப்ஜெக்டிவ்லி அட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து என்னோட விஷனாக இருக்குது. இட் வில் பி வெரி சிம்பிள். That's how it is done, but are we doing it consciously is a question mark. Can we strive towards consciously subjectively address each and every site that we are discussing or designing is something that I am envisioning towards. On a holistic level, as an individual architect, if I am able to offset my carbon footprint, I think, or completely avoid my carbon footprint in the projects that I am creating, I think that will be my envision. Okay. On that note, thank you so much for joining us with this topic today. Simple things are the most complicated ones. Definitely. So smaller things are more difficult to look at. Yes. But it will make a difference in the long run. So thank you so much, Viswanath. We will catch you once again in the next topic. Thank you so much.